அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் ஒரு கேள்வியை மாணவர்களிடத்தில் முன் வச்சேன். இஸ் இந்தியா டெமோக்ராட்டிக் ஆர் ரிப்பப்ளிக்? இதுதான் அந்த கேள்வி. இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இல்லை குடியரசு நாடா அப்படின்றது. பெரும்பாலான மாணவர்கள் மௌனமாக தான் இருந்தாங்க. சில ஆசிரியர்கள் சொன்னாங்க, சார் என்ன சார் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, நாங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது டெமோக்ரஸிக்கு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம், ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார்னு. டெமோக்ரஸி இஸ் எ ரூல் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லி, அதை தவிர இதை எப்படி சார் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஒரு கேள்வியை முன்வைப்போம். ஒரு தேசத்தினுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்திய தேசத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் தான். ஆனால் இந்த இந்திய தேசத்தை ஆளுவது யார் அப்படின்னா பிரதம மந்திரி. இந்த பிரதம மந்திரி ஜனநாயக முறைப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள் ஒன்று கூடி பிரதமரை முடிவு செய்கிறாங்க. இது ஜனநாயகம். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசின் துணை கொண்டு பிரசிடெண்ட்டை தேர்வு செய்கிறாங்க, குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவருங்கிற அந்த நபர் பாமர மக்களில் ஒருத்தராக இருக்கலாம். யார் வேணாலும் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யலாம். அப்படி தேர்வு செய்துட்டா அந்த நாடு குடியரசு நாடு, அதே சமயத்தில் ஜனநாயக நாடும் கூட. இப்போ இந்தியா குடியரசையும் ஃபாலோ பண்ணுது, ஜனநாயகத்தையும் ஃபாலோ பண்ணுது. அப்போ ஜனநாயக குடியரசு. இப்போ இங்கிலாந்து எடுத்துங்க. இங்கிலாந்து தேசத்தினுடைய தலைவர்னு பார்த்தா மகாராணி. அவங்களோட அடுத்த வாரிசு தான் அந்த தேசத்தினுடைய தலைவராக வர முடியும். ஆனால் அங்கே பாராளுமன்ற அமைப்பு இருக்குது. அப்போ இங்கிலாந்து ஒரு ஜனநாயக நாடு, ஆனால் குடியரசு நாடு இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண பாமரன் அந்த தேசத்தினுடைய தலைவராக வரவே முடியாது. சரி, அப்போ குடியரசுத் தலைவருக்கு என்னதான் பவர் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் எழுது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம்னு வச்சுங்க. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸு பிள்ளைகள் செய்கிறாங்க. அந்த ஸ்டாஃப் இன்சார்ஜ்னு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு சரி பார்த்து சரியாக எழுதியிருக்காங்களான்னு பார்த்து அந்த ஸ்டாஃப் இன்சார்ஜ் கையெழுத்து போட்டுருவார். கடைசியாக அந்த ரெக்கார்டு முழுமை அடைகிறதுக்காக போனஃபைட் வாங்குறதுக்காக ஹெட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அந்த ஹெட் என்ன பண்ணுவார், ஸ்டாஃப் இன்சார்ஜ் சரியாக பண்ணியிருப்பாங்க நம்பிக்கையில் சைன் பண்ணி கொடுத்துருவார். அதுதான் போனஃபைட். இப்போ இந்த ஹெட்டு நினச்சாருன்னா அந்த ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பரட்டி பார்த்து இந்த இடத்துல உள்ள தவறுகள்லாம் இருக்கிறதெல்லாம் சரி செய்துட்டு வர சொல்லுங்க, அப்போ தான் கையெழுத்து போடுவோம் திருப்பி விட்டுவிட்டார் அப்படின்னா ரெக்கார்டு போனஃபைட் ஆகாது, முழுமை பெறாது. ஆக இப்போ உங்களுக்கு குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆர்டிகிள் 356 356ன்னு ஒன்று அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, மக்களால் மக்களுக்கு மக்களின் ஆட்சி தான் ஜனநாயகம்னு சொல்கிறோம். இந்த தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் நடத்தும்போது வேற்றுமை உறுப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் கூ இன். இதில் பாருங்க, மக்களால் ஆள்ங்கிறது வருது, மக்களுக்கு கூ வருது, மக்கள் இன் வருது. ஆல் கூ இன். ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, இன்னுங்கிறது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த 345 ஏதாவது பழுது ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது ஜனநாயகம் அங்கே போயிட்டு இருக்குதுன்னா அப்போ 356 மத்திய அரசு கையில் எடுத்துடும். அதாவது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரம் முழுவதையும் மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு நேரடியாக செயல்பட ஆரம்பித்துவிடும். இதுதான் 356. 345 பிழை வந்துருச்சு அப்படின்னா 356 செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம ஜனநாயகம் மற்றும் குடியரசு இறைவனுடைய அமைப்பை புரியும். நன்றி, வணக்கம்.